உங்களோட கிரஷுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கணும்ல, யூ ஷுட் பி ஏபிள் டு கெட் ஹர். அவங்களோட அட்டென்ஷன் உங்கள் மேலே வர வைக்கிறதுக்கு சில விஷயம்லாம் பண்ணிங்கன்னா, சில ட்ரிக்ஸ்லாம் பண்ணிங்கன்னா, ஷீல் பி யோர்ஸ், ஷீல் பி யோர் கேர்ள். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஒரு 5 பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா லைக் she will be your girl. So இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி let's roll the intro and get into this video. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல். அந்த கேமில் நீங்கள் கில் பண்ணிட்டீங்கன்னா லைக் 90% you will be rocking because 90% உங்களோட அவுட்டர் அப்பியரன்ஸ் தான் அங்கே வேலை செய்ய போகுது. ஸோ உங்கள் க்ரஷ் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு பார்க்கும்போது உங்கள் கேரக்டர் என்ன, நீ எப்படி பேசுகிற, எப்படி பழகிறனோட நீ எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்க, நீ எப்படி இருக்க, ஓ யூ ஆர் லுக்கிங் ஸ்மார்ட், லைக் அவன் பார்க்கறதுக்கு வாவ் ஹி இஸ் லுக்கிங் லைக் செக்ஸி மேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் சூப்பராக இருக்கணும். ஸோ அப்போது டிஃப்ரெண்ட்டான ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்ஸ் இருக்கணும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரெஸ்ஸஸ் நான் எதுன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஓவர்சைஸ்ட் ஸ்வெட் ஷர்ட். ஸோ ரொம்ப அண்டர் ரேட்டடான ஒரு விஷயம் இந்தியாவில். பட் இதை நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா பார்க்கவே அவ்வளோ டேப்பராக ஸ்ட்ரீட் ஸ்டைலில் கில்லிங்காக இருப்பீங்க. பிகாஸ் எப்போ பார்த்தாலும் சூப்பராக வந்து எப்படி பார்த்தாலும் ஜென்டில்மேன் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. சம் ஸ்ட்ரீட் ஸ்டைல் ஃபேஷன்ஸ்லாம் உள்ளார வந்தால் தான் யூ வில் பி லுக்கிங் அமேசிங் லைக் கியூட் ஹேண்ட்ஸம் ஹாட் காய் அந்த க்ரௌடில். ஸோ அப்போ கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் மெயின்டெனன்ஸ். கண்டிப்பாக உங்கள் க்ரஷ்ஷை மீட் பண்ண போகிறீங்க, எங்கே போய் பார்க்க போனாலும் உங்களை ஹேர் ரொம்ப சூப்பர் டூப்பராக கண்டிப்பாக இருக்கணும். ஹேர் இஸ் அ வைப், நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி. ஸோ தேர் கம்ஸ் உஸ்த்ராஸ் ஹேர் க்ரோத் வைட்டலைசர். உங்கள் ஹேர் நல்லா க்ரோ பண்ணணும், ஹேர் ஃபால் கம்மி பண்ணணும் அண்ட் ஒயிட்னிங் கம்மி பண்ணணும்னா இட் இஸ் அ ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். என்னோட பாஸ்ட் வீடியோஸில் பார்த்துருந்தீங்கன்னாவே 1 இயர் முன்னாடி தெரியும். ஸோ நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் பிகாஸ் நான் வந்து இந்த கெரட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ணனால ஹேர் கொஞ்சம் ஃபால் இருந்துச்சு. இட் வாஸ் கம்ப்ளீட்லி அமேசிங். இட்ஸ் அ பர்சனல் ரெக்கமெண்டேஷன் ஃப்ரம் மீ. இதோட கீ பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் 33 வைட்டல் நியூட்ரியன்ஸ் இருக்கு அண்ட் இட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ். ஸோ இதோட கீ இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா redeny. ஸோ சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் ஃபார் ஹேர் பூஸ்டிங் அண்ட் இது வந்து ஸ்விஸ் சயின்டிஸ்ட் டெவலப் பண்ணுறாங்க. செகண்ட் இன்கிரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா palmetto, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெமெடி ஃபார் ஹேர் லாஸ் இன் ஹெர்பல் ட்ரீட்மெண்ட். தேர்ட் இன்கிரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா omega-3 அண்ட் omega-6. ஸோ இது வந்து ஹேர் ரூட்ஸ் நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ண வச்சுக்கிறோம். அண்ட் இதில் வந்து 7 விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஹேர் நியூட்ரிஷன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஃபார் ஃபைட்டிங் ஹேர் கிரேக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹவு டு யூஸ் இட், ரொம்பவே ஈஸி யூஸ் பண்ணுறது. ஜஸ்ட் எப்பவும் போல ஹேர் ஆயில் எடுக்கிற மாதிரி நல்லா எடுத்துட்டு உங்களோட ஹேர் ஸ்கேல்பில் டீப்பராக நல்லா போய் மசாஜ் பண்ணுங்க 1 to 2 minutes. ஸோ இது நான் ஸ்டிக்கி, ஸோ வெளியில் போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட்லி ரொம்ப சூப்பர் டூப்பரான விஷயம். பிகாஸ் நான் ஸ்டிக்கியாக இருந்தால் நம்ம போட்டு போக பிடிக்கும்ல, பிகாஸ் ஆயிலியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பிடிக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது நல்லா உங்களோட ஸ்கேல்ப் அப்சார்ப் ஆகி நேச்சுரலாக இட் வில் டேக் சம் டைம். கண்டிப்பாக ஒரு சூப்பர் டூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு வேணும்னா 90 days ட்ரை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். பிகாஸ் ஒரு லாங்கர் டியூரேஷன் பண்ணிங்கன்னா தான் உங்கள் ஹேர் அதை அக்செப்ட் பண்ணிட்டு நல்லா ஸ்கேல்ப் ஏரியாவில் அப்சர்வ் பண்ணிட்டு 90 days யூஸ் பண்ணிங்கன்னா தான் சூப்பரான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்டை பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும், இதை பற்றி இன்னும் டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்கன்னா Maverick 20 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி அவங்களோட அஃபிஷியல் ustraa.com வாங்கினீங்கன்னா யூ வில் கெட் அடிஷ்னல் ஆஃபர்ஸ். அது மட்டும் இல்லாமல் அவங்க Amazon அண்ட் Flipkartே இருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் கொடுக்குற, போய் செக் பண்ணி பாருங்க. இஃப் யூ ஃபீல் லைக் உங்களை ஹேர் நல்லா மெயின்டைன் பண்ண நினைச்சீங்கன்னா இட் வில் பி ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். கோ செக் இட் அவுட். தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வித்தின் ஆர் ஹை சைட். எப்பவுமே வெளியில் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணில் படுற மாதிரியே இருங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் எல்லாமே அவங்களோட காலேஜில் இருக்கும்போது உங்களோட டிபார்ட்மெண்ட் சைடில் அவங்க டிபார்ட்மெண்ட் கிட்ட இருக்கும்போது ரொம்ப கேஷுவலாக அவங்கள தான் பார்க்குறோன்னு தெரியாமல் பட் அவங்க கண்ணு முன்னாடி எப்பவுமே இருந்துகிட்டே இருங்க. பிகாஸ் ரிப்பீட்டேஷனாக உங்களை பார்க்க she will get attracted to you. See, திடீர்னு போய் எடுத்து I love you, லைக் நான் அவங்க கூட வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் வசனமாக பேசினா இட் won't work out. அவங்க கண்ணு முன்னாடியே கொஞ்ச நாளைக்கு அவங்க டிபார்ட்மெண்ட் சைடு, அவங்க கேன்டீன் சைடு, அங்கே போகும்போது இங்கே போகும்போது வெளில போகும்போது அங்கே இங்கே நின்று ஸ்டேர் பண்ணாதீங்க. ஜஸ்ட் கேஷுவலாக அவங்கள ரொம்ப பாசமாக ஜஸ்ட் கைண்டாக பாருங்கள். லைக் தட் ஹாட் லுக் வச்சு பாருங்கள். ஷீல் பி யோர்ஸ். பிகாஸ் திருப்பி ரிப்பீட்டேஷனாக அவங்கள பார்க்கும்போது உங்களை அனலைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்கள் யாருன்னு மற்றவங்ககிட்ட கேட்க ஆரம்பிப்பாங்க. நல்ல கேரக்டர் நல்ல பையனாக இருந்துச்சுன்னா ஷீல் பி யோர்ஸ். ஷீ வில் பி யோர் கேர்ள். ஷீ வில் பி யோர் கேர்ள் ஃப்ரெண்ட். ஆட்டோமேட்டிக்காக ஷீ வில் பி யோர் கேர்ள். ஃபோர்த் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்டிங் ஹர் நவ் அண்ட் தென். இது எங்கே ஆரம்பிக்குன்னா உங்களோட இன்ஸ்டா, வாட்ஸ்அப் சேட், ஸ்னாப் சேட் இந்த மாதிரி இடத்துல தான் ஆரம்பிக்கும். உங்கள் ஃபேஸ்புக் இந்த
சோஷியல் மீடியாஸ்லாம் பேசும்போது காம்ப்ளிமெண்டிங் ஹர் நவந்தன் அவங்க தீபாவளி வருது அவங்க நல்ல ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னா யூ லுக் கார்ஜியஸ் இன் திஸ் ட்ரெஸ், அந்த ட்ரெஸ் ஒன்னால் அழகாக இருக்குது. லைக் இந்த மாதிரி சின்ன சின்ன காம்ப்ளிமெண்ட் கிரேசியான காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா ஷீ கோனா லவ் இட். பிகாஸ் கேர்ள்ஸுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணால் ஷீ வில் பி அவுட் ஆஃப் த வேர்ல்டு. ஏதோ ஒரு பெரிய செவ்வாய் கிரகத்தில் கால் வச்ச மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகும். அந்த இடத்துலையே ஷீ வில் பி லைக் த குவீன், த பிரின்சஸ் அப்படி ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்ப செக்யூர்டாக நினைப்பாங்க அந்த பையன் நம்மளை ரொம்ப அக்கறை எடுத்து பார்த்துப்பான் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரத்துக்கு காம்ப்ளிமெண்டிங் ஹர் நவந்தன். அவன் நெயில்ஸ் பார்க்க சூப்பராக இருக்குது, அதில் பண்ணியிருக்க நெயில் ஆர்ட் நல்லா இருக்குது, உன் ட்ரெஸ்ஸிங் நல்லா இருக்குது, நீ க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டால் நல்லா இருக்க, நீ சாரியில் பார்த்தா க்யூட்டாக இருக்க. இந்த மாதிரி 1-2 காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. பட் be precise. ரொம்ப கரெக்டான காம்ப்ளிமெண்ட்ஸாக இருக்கணும். அடல்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துறாதீங்க. டோன்ட் டேக் இட் டூ ஃபார். லைக் மினிமலாக ஃபார்முலா வச்சுக்கோங்க. she will love it. The fifth and the final point ன்னு பார்த்தீங்கன்னா the most important point, not hurrying to propose. ஒரு 2-3 டேஸ்லேயே எல்லாம் நம்ம பசங்க பண்ணுறதை எடுத்தோன்னே அம்பு எடுத்து அப்படி சட்டுன்னு விட்டுறது. சரி, எப்படி அது நடக்கும்? மேஜிக் நடக்கணும்னா இட் வில் டேக் சம் டைம். உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். நீங்கள் யார், என்ன பண்ணுறீங்க, உங்கள் கேரக்டரை நல்லா பார்த்துப்பீங்க, நல்லா பார்த்துக்க மாட்டீங்களா, அரகண்டான பர்சனா, கோவமான பர்சனா, சீட் பண்ணுறியா, உண்மையாக லவ் பண்ணுறியா, இல்லை ஏமாத்திட்டு போயிருவியா அப்படின்னு அந்த ட்ரஸ்ட் அவங்களுக்கு வரத்துக்கு இட் வில் டேக் சம் டைம். ஜஸ்ட் ஒரு ஃப்ளோலேயே போங்க. அந்த ஃப்ரெண்ட் ஜோன்லேயே, திக் ஃப்ரெண்ட் ஜோன்லேயே அப்படியே போயிட்டே இருங்க. அதுக்கப்புறம் தான் யூ வில் கெட் டு நோ ஹர். அவங்களுக்கு உங்களை பற்றி நிறைய தெரியணும், பட் இன்டைரக்டாக தெரியவைங்க எதுவாக இருந்தாலும். ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் பேசுகிறான், லவ்வுக்கே வரலப்பா, பட் இன்டைரக்டாக காம்ப்ளிமெண்டிங், இன்டைரக்டாக ஒரு க்ரஷ் ஜோனில் இருக்கிற மாதிரி அப்படி மெயின்டைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் ஒரு 2-3 months, ஒரு 4 months 5 months கழித்து ப்ரப்போஸ் பண்ணும்போது she'll be your girl. Absolutely, she gonna love you like anything. Like anything. She will feel like you are the best person in this world to take care of her. அவங்கள பார்த்துக்கிறதுக்கு உங்களை விட யாருமே முடியாது. அவங்க அப்பா விட நீங்கள் தான் நல்லா பார்த்துப்பீங்க அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் உங்கள் மேலே வர ஆரம்பிச்சிடும். அண்ட் ஐ திங்க் இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட க்ரஷ் ஜோனில் இருக்கவங்க எல்லாருமேனா லைக் உங்களுக்கு பிடிச்ச க்ரஷ் ஜோனில் இருக்க ஒரு பொண்ணு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அந்த பொண்ணு உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டாக, உங்களோட லவ்வராக, உங்களோட லைஃப் பார்ட்னராக வர வைக்கிறதுக்கு சொன்ன இந்த 5 hacks உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட லைஃப்பில் இன்பில்ட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் தெரியும் அது எவ்வளோ worth இருக்குங்கிறத. இன்னொரு நல்ல கான்டென்ட்டோட இந்த Maverick ஃபேமிலியை பார்க்குறேன். Until then, it's bye from your Maverick. Tada, bye bye, take care. Peace out.